Hi everyone, welcome to our channel. Nikki 10th standard math chapter 2 exercise 2.6 fifth sum பார்க்க போறோம். The 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms. அதாவது 4th term 0 ன்னு கொடுத்துட்டாங்க. 104th term வந்து 125 ன்னு கொடுத்துட்டாங்க ஒரு AP சீரிஸ்ல. அதில் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ் என்னென்னு நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ S35 என்னங்கிறது நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு A வேணும் D வேணும். இந்த ரெண்டையும் நம்ம ஃபைன் பண்ணிட்டு தான் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ கிவன் T104 அதாவது 104th டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க 125. ஸோ 125. அதே மாதிரி T4 4th டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் S35 ஃபைன் பண்ணணும். இதுதான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு T4 ஈக்குவல் டு 0 அதாவது 4th டேர்ம் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். Tn ஃபார்முலா எழுதிக்கோங்க. Tn ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு D. இங்கே n ஈக்குவல் டு 4. ஸோ T4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A ப்ளஸ் 4 மைனஸ் 1 இன்ட்டு D ஈக்குவல் டு இந்த 0 இங்கே வரணும். So A plus 4 minus 1 is 3. 3D equal to 0. A equal to minus 3D. Next T104. அதாவது 104th term என்ன சொல்லியிருக்காங்க 125 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே இதே ஃபார்மேட் படி நம்ம எழுதிக்கலாம். A plus n minus 1 into D equal to the 125. என்னக்கு பதிலாக 104 போடணும். A plus 104 minus 1 into D equal to 125. A plus minus பண்ணானா 103 D equal to 125. இப்போ A equal to இங்கே நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். A equal to minus 3D இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். A equal to minus 3D. இப்போ minus 3D plus 103D equal to 125. ஸோ 103 minus 3 எவ்வளோ 100 வருமா. 100D equal to 125. ஸோ D equal to 125 divided by 100. இப்போ 100ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன ரெண்டு டெசிமல் முன்னாடி பாயிண்ட் வைப்போம். ஸோ 1.25. இப்போ D equal to 1.25. ஸோ D equal to 1.25 கிடச்சிருக்கு. நம்ம இதை கொண்டு போய் இந்த A வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருமா. ஸோ A equal to minus 3ல D ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். minus 3 into 1.25. ஸோ 1.25 into 3. 5 3s are 15. 2 3s are 6 1 7. 1 3 is 3. minus 3.75. minus into plus minus மல்டிபிள் பண்ணால் 3.75 வருது. ஸோ A ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. A equal to minus 3.75. D equal to 1.25. இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சம் ஆஃப் 35 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ S35 நம்ம ஃபைன் பண்ணணும். S35 நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ n/2 2A plus n minus 1 into D. இதில் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். A equal to minus 3.75. D equal to 1.25. என்னங்கிறது இங்கே 35. இப்போ 35 divided by 2. 2 into A ஓட வேல்யூ minus 3.75 plus 35 minus 1 D ஓட வேல்யூ 1.25. divided by 2. 2 into 3.75 நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 3.75 into 2. 5 2s are 10 1. 7 2s are 14 1 15. 3 2s are 6 6 plus 1 is 7. ஸோ minus 7.50. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ minus 7.50 வருது. 35 minus 1 34 into 1.25.
35 divided by 2 minus 7.50. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 1.25 into 34. 5 4s are 20, balance 2. 2 4s are 8, 8 plus 2 is 10. 1 4 is 4, 4 plus 1 is 5. 5 3s are 15, balance 1. 2 3s are 6, 6 plus 1 is 7. 1 3 is 3. 0 5 12 4. ஸோ 2 பாயிண்ட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே 2 நம்பர் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். 42.50. 42.50. ஸோ 35 divided by 2 minus 7.50 plus 42.50. இப்போ நம்ம ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ், அப்போ சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 42.50 7.50 சப்ராக்ட் பண்ணோன்னா 35 கிடைக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்ததுன்னா அதை எடுக்க தேவையில்லை. ஸோ 35 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 35. ஸோ 35 into 35. 5 5s are 25, balance 2. 3 5s are 15, 15 plus 2 is 17. 5 3s are 15, balance 1. 3 3s are 9, 9 plus 1 is 10. ஸோ ஆட் பண்ணோன்னா 1225 கிடைக்குது டிவைட் பை 2. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பை 2. 6 2s are 12. 1 2 is 2, 0. Again 5 carry down பண்ணுறோம். 2 2s are 4, balance 1. பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கணும். 5 2s are 10, remainder 0. So 612.5. Yes, 35 is 612.5. This is the solution.